அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நாம் கொடுத்துட்ருக்கோம். டேட்டை பொறுத்தவரையிலையும் புது மந்த்து 1/6/2024. கம்பெனி பார்த்தீங்கன்னா காரோனியா கம்பெனி, ட்ரா நம்பர் 656. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக பயனளிக்கல. ஆனால் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக எடுத்தோம். ஆனால் ஒன்றுமே நேற்று நம்மளுக்கான வெற்றிக்கு பயன் தரலை. இருந்தாலும் இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது 1ஆம் தேதிக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் இந்த ரிசல்ட்டை நாளைக்கானதாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள். நாளை ரிசல்ட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்று தோல்வியானாலும் நாளை இது வெற்றியாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, வாங்க நாம் அடுத்த முயற்சிக்கு செல்வோம். எப்பொழுதும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கை கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாளை பார்த்தீங்கன்னா அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம முயற்சியை முன்னோக்கி செல்வோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் நாம் ஏ போர்டில் என்ன சூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9. இன்னைக்கு 9 ஆதிக்கம் செலுத்துமான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ஏ போர்டில் 9 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் செலக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 760585. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 585 வந்திருந்தது. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டு எப்படி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள் 9052905 இருக்குது, 76 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5838 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் 65. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா 056. இப்போது 0569. புரியுதுங்களா? இப்போ 9056. அப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 059. அப்போ 059 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 769. அப்போ 76959 என்ற அடிப்படையில் மீண்டும் 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் 9 ஏ போர்டில் எடுத்திருக்கோம். நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 9056 இருக்குது. இப்போ பாருங்கள் 9056 எடுத்துட்டாங்க. 56 இங்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 769. புரியுதுங்களா? 769. அப்போது 769 என்ற அடிப்படையில் 9 மீண்டும் போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5838 இருக்குது. 5838 இங்கே நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். 5838 5838. அப்போது 89. புரியுதுங்களா? அப்போது 8959 38959. இங்கே பார்த்தீங்கன்னா 8959. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் போர்டுக்குள்ளே பி போர்டுக்குள்ளே 9 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 9 நான் பி போர்டில் மீண்டும் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 858. புரியுதுங்களா? 386. அப்போது 6 வருமானது எதிர்பார்ப்பு. ஏன் பார்த்தீங்கன்னா 56ன்ற அடிப்படையிலும் பாருங்கள். புரியுதுங்களா? 956. அப்போது 956. புரியுதுங்களா? 8386. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில்
பி போர்டில் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பியில் 9 6 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் 6 கொடுக்குறேன். ஏன் மீண்டும் சி போர்டில் 6 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். 4 5 7 5 5 இருக்குது. புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். 4 5 7 5 5. நல்லா பாருங்கள். 4 5 7 5 5 இருக்குது. அப்போது 5 5 6 5 5 6 7 5 5 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா 5 5 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்றது என்னுடைய கண்ணோட்டம். அந்த அடிப்படையில் நான் 6 மீண்டும் எடுக்கிறேன். ஒருவேளை புரியுதுங்களா? 5 7 நல்லா பாருங்க. 4 5 7 5 5 4. அப்போ 5 5 4 8 4. புரியுதுங்களா? 0 8 4 0 8 4. ஏன் 4 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வாட்ச் பண்ணினா தெரியும். 0 0 8 0 0 8. அப்போ 8 4 5 4. அப்போது 8 4ன்றது 4 ஸ்ட்ராங்காக வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 4 கவனமாக பாருங்கள். அந்த அடிப்படையில் 4ஐயும் ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணாக கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்தவரையில் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது பி போர்ட்லேயும் வரலாம், இல்லை சி போர்டில் வரலாம். ஆனால் 4 சி போர்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு 4 கொடுக்குறேன். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இந்த நம்பர்ஸ் தான் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இதில் மாற்று நம்பர்கள் நிறைய வரலாம். கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு சில இடங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 051. அப்போது 051 அப்போது 051ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். 651 ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 651 951 மாறுமா அப்படின்றது கேள்விக்குறி. அப்போ அந்த அடிப்படையில் 9 எனக்கு தோன்றுகின்ற அடிப்படையில் 9 எடுத்திருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9ன்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அடிப்படையில் 9 கொடுக்குறோம். சரி வாங்க ஏபிசி 3 டிஜிட்டில் பார்ப்போம். ஒரு சின்ன சேஞ்சிங் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக உங்கள் சௌகரியம் ஏற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுதலோடு ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்தவரையிலும் இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட். ஒரு சின்ன மாற்றம் வந்தால் இப்படியும் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 0 வரலாம், இல்லது 2 வரலாம். கொஞ்சம் என்னோட சேர்ந்து நீங்கள் உங்கள் பங்களிப்பை கொடுங்க. நீங்களும் சார்ட்டில் தேடுங்க. நம்பர்ஸு எங்கெங்கெல்லாம் பாஸ் பண்ணுது, இவன் கொடுத்தது பாஸ் பண்ணுதா இல்லையான்னு பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் 4 கொடுக்குறேன். ஏன்னா 4 என்னுடைய கெஸ்ஸிங் படி ரொம்ப ஸ்ட்ராங்காக படுதுன்ற அடிப்படையில் ஆல் போர்டில் 4 கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட் பெரிய வின்னிங்லாம் உங்களுக்கு கை கொடுக்கல, இல்லை எனக்கு சரியாக படலை, சந்தேகமாக இருக்குன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு போர்டை வச்சு ஒரு வின்னிங்கை முதல்ல எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு பெரிய வின்னிங்கு போங்க. கொஞ்சம் ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னோக்கி போய் பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் பயனளிக்கலாம். ஒரு சில வேலையில் பயனளிக்காமலும் நிறைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு சேஃப்டியாக நீங்கள் ஒரு வின்னிங்க்கு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்கள் எடுத்து தரப்படும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் மேலே எங்களை ஒரு நல்ல எண்ணெய் எடுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் உங்களை ஒரே ஒரு விண்ணப்பம் தான், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.